முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையில் வேற லெவல் பிளானோடு இப்போ ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிவிக்கலாம். அதாவது பட்ஜெட்டுக்கு முன் முழு பயிர் கடன் தள்ளுபடியா, இந்த பயிர்கடன் தள்ளுபடி சார்ந்த விஷயத்துல மீண்டும் பரிசீலிக்கும் தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். இதை பற்றி நம்ம விரிவாக இப்ப பார்த்து பயன்பெறலாம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு ஏற்கனவே பகுதி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில மாநில பட்ஜெட்டுக்கு முன்பாக விவசாயிகளுக்கான முழுமையான கடன் தள்ளுபடி திட்டத்தை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி வந்திருக்குங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு தகவலாக நிச்சயமா அமைந்திருக்கு. அவர்களுடைய கோரிக்கைப்படி அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகவலாக நிச்சயமா அமைந்திருக்கு. இதனால விவசாயிகள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்து உருவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த மே 25ஆம் தேதி கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கான சிறப்பு தள்ளுபடி திட்டத்தை அறிவித்து இருந்தாருங்க. அதன்படி பாத்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரை பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகின்றன. சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 வரை அல்லது கடன் தொகையின் 50% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ரூபாய் 50 தாண்டி இருந்தீங்கன்னா கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தொகை ஏற்ப 5,000 முதல் 40,000 வரை தள்ளுபடி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டதுங்க. பெரிய விவசாயிகளுக்கும் தலா 5,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என அரசு தெரிவித்து இருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 14.22 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக அரசிற்கு ரூபாய் 2,044 கோடி கூடுதல் செலவாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்புக்கு பிறகு பல்வேறு விவசாய சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்து வந்தாங்க. பகுதி தள்ளுபடி மற்றும் போதாது என்றும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளை நெருக்கடியில் இருந்தும் மீட்க முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியே அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விரைவில் நடைபெறவுள்ள மாநில பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேட்டூர் அணை நீர் திறப்பு, குறுவை சாகுபடி பாதிப்பு, மின்வெட்டு, விவசாய நெருக்கடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. இதனால் பட்ஜெட்டுக்கு முன்பாகவே விவசாயிகளுக்கான கூடுதல் நிவாரண அறிவிப்புகளை வெளியிட அரசு ஆலோசித்து வருவதாக ஒரு புதிய தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதால் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் என்று அச்சம் நிலவுகிறது. இதனால காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் அதிருப்தியை சமாளிக்க புதிய சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள பயிர்க்கடன்களின் முழு விவரங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கடன் தள்ளுபடியால் ஏற்படும் நிதி சுமை, பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் குறித்து நிதித்துறை அறிக்கை தயாரித்து வருவதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளின் பயிர் கடன்களையுமே முழுமையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழக அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையுமே வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால முழு கடன் தள்ளுபடி குறித்த தகவல் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையிலே இருக்கின்றன. மாநில பட்ஜெட்டுக்கு முன்பாக விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள இந்த நிலையில தமிழக அரசு கூடுதல் நிவாரண திட்டங்கள் குறித்து தீவிர ஆலோசனையில ஈடுபட்டுள்ளதாகவே தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்து வராங்க. இதுல அடுத்த கட்ட முடிவாக அடுத்த மாற்றமாக என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தாங்க தெரிந்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதிய அப்டேட்டான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் முழுவதும் தள்ளுபடி தமிழக அரசின் மகிழ்ச்சி செய்தியாக ஒரு தகவலையும் சொல்லி இருக்காங்க. இதனால மக்கள் குஷியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். தமிழகத்தில் விவசாயிகளின் பயிர் கடன்களை ரிசர்வ் வங்கி விதிகளுக்கு உட்பட்டு அதிகபட்சமாக முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி வந்ததுங்க. முன்னதாக அறிவிக்கப்பட்ட 50,000 வரையிலான கடன் தள்ளுபடி திட்டம் தற்போது மறுபரிசீலனை செய்ய
செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. இந்த புதிய மாற்றங்கள் மற்றும் முழு தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த கோரிக்கைகள் இருக்க போகிறதா? இந்த மறுபரிசீலனை செய்யும் பொழுது கண்டிப்பா மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதா என்பதை கண்டிப்பா நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டபடி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என கூறி கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். விவசாயிகளின் இந்த தீவிரமான போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை அடுத்து அரசு தனது முந்தைய திட்டத்தை மாற்றி அமைத்து இந்த அதிரடி முடிவை எடுக்க முன்வைத்துள்ளதாகவும் தெரிகிறது. அரசின் இந்த புதிய அறிவிப்பு மற்றும் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் விரைவில் வெளியாக உள்ள நிலையில இது போராட்ட களத்துல இருக்கும் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடன் தள்ளுபடி நடவடிக்கையானது தமிழக விவசாயிகளின் பொருளாதார சுமையை பெருமளவில் குறைக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகின்றன. ரொம்ப நாட்களாகவே விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிறைவேற்றாதா என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்லலாம். விவசாயிகள் முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி ஆகவில்லை என்ற சோகத்திலும் வருத்தத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையான முடிவை எடுத்து இருந்தாங்க. அந்த எச்சரிக்கையான முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் போராட்டங்களில் ஈடுபடுவதாக ஒரு எச்சரிக்கையான தகவலை தெரிவித்து வந்தாங்க. இதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாற்றாரா என்ற ஒரு அவநம்பிக்கை இருந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். ஆனா விவசாயிகள் சொல்லிய விஷயத்திற்கு படி கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்யும் போது கண்டிப்பா அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் வைத்த கோரிக்கையாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை முழுமையாக கண்டிப்பா ஜூன் 18ஆம் தேதிக்குள் நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகரித்து இருக்கு அப்படிங்கறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த தள்ளுபடி விஷயத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூ அப்டேட்டான அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க நிச்சயமா உடனடி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது தினசரி வரக்கூடிய அப்டேட்டான அரசியல் சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.